4 நாள் விடுமுறை. என்னது ஆஃபீஸுக்கா? ஸ்கூல்ஸ்க்கா? எங்களுக்கு தெரியவே இல்லையேடி அப்படின்னு சொன்னீங்கன்னா, எங்கேயும் கிடையாது. ஒரே ஒரு தனியார் பொறியியல் கல்லூரிக்கு. ஒரு மிகப்பெரிய உண்மைய மறைக்கிறதுக்காக இந்த 4 நாள் லீவ் நாடகம். இத எத்தன மீடியாக்கள் கவர் பண்ணியிருக்குன்னு பார்த்தா, யாருமே பெருமளவுல பேசவே இல்ல. ஏன்னா உத்தரவு மேலிடத்துல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு. கொன்னுடுவேன். ஆக்சுவலா என்ன நடக்குது அப்படிங்கறத எடுத்து சொல்றது ஒவ்வொரு மீடியாவினுடைய கடமையா இருந்தாலும் இப்ப நிறைய பேர் கடமையை செய்யறதே இல்லை இல்லையா? இருந்தாலும் என்ன நடக்குது அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீடிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? டூர் போக நீங்க ரெடியா? ஃபேமிலி டூர், சோலோ டூர், அட்வென்ச்சர் டூர், குரூப் டூர், ஆபீஸ் டூர், ஸ்கூல் டூர், ஹனிமூன் எந்த ட்ரிப்பா இருந்தாலும் ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் ஈஸியா அரேஞ்ச் பண்ணி தராங்க. பெஸ்ட் பேக்கேஜஸ், எக்ஸலன்ட் சர்வீஸ் அண்ட் ஃபுல் ஜாலி எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கேரண்டி. சோ எதுக்கு வெயிட்டிங்? ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க. கூத்தாடிகளை நம்பி போகாதீங்க அப்படின்னு சொன்ன அரசியல்வாதிகள் இப்ப கூத்தாடிகளா மாறிக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு விமர்சனம் பெருமளவுல பேசப்பட்டு இருக்கு. என்ன காரணம்? ஆக்சுவலா 2 நாளா பெருமளவுல சொல்லிக்கிட்டு இருக்க விஷயம், நாமக்கல்ல இருக்கக்கூடிய எக்ஸல் பொறியியல் கல்லூரியில 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்? கழிவு நீரோட குடிநீர் கலந்ததுனால, அதுல சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட்டதுனால இப்படி ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. 5 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. ஆனா அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற அதிகாரப்பூர்வமான தகவல் இப்ப வரைக்கும் வெளிவரல. முக்கியமா சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, 4 நாட்களுக்கு அந்த கல்லூரிக்கு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. கல்லூரியில் உணவு சமைக்கவும், கல்லூரியில் உள்ள குடிநீர் தொட்டியிலிருந்து தண்ணீர் விநியோகிக்கவும் தடை அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. பொதுவா ஒரு தனியார் காலேஜ்ல படிக்கிறோம், அதுவும் இன்ஜினியரிங் எல்லாம் படிக்கிறோம்னா ஒரு செமஸ்டருக்கு எவ்வளவு ஃபீஸ் கட்டுறோம் அப்படிங்கறத யோசிச்சு பார்த்தாலே ஒரு செகண்ட் பிரமிப்பாகிற அளவுக்கு தான் இருக்கு. பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பிள்ளைங்களை எப்படியாவது இன்ஜினியர் ஆக்கணும்ன்ற கனவுல லட்சமா பணத்தை கொட்டி பிரைவேட் காலேஜஸ்ல படிக்க வச்சா சுத்தமான குடிநீர் கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு எல்லாம் வக்கு இல்லையா? அப்ப நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இப்ப எல்லாருக்குமே எழுந்திருக்கு. இப்ப வரைக்கும் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில இருந்து யாருமே எந்த ஒரு தகவலும் சொல்லல, எதுவும் பேசவும் இல்லை. அப்படிங்கிறப்போ இந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்தப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் அவர்கள் நேர்ல போய் கண்ணீரெல்லாம் சிந்தினார். உண்மையாலுமே பார்க்கறதுக்கு ஒரு பக்கம் துயரமான சம்பவமா இருந்தாலும் அமைச்சருக்கு மக்கள் மேல இவ்வளவு அன்பா அப்படின்னு சொல்லி நெகிழ்ச்சியா இருந்தது. மக்களுக்காக கண்ணீர் சிந்தற அமைச்சர் எங்க கிடைப்பாங்க? நம்மலாம் புண்ணியம் பண்ணி இருக்கணும்பா அப்படின்னு யோசிக்க வச்சாலும் அந்த அமைச்சர் இப்போ எங்க போனாரு? ஒருவேளை 400 மாணவர்கள் உடல்நிலை சரியில்லாம தானே இருக்காங்க, எந்த உயிரிழப்புகளும் ஏற்படலையே, அதுக்குள்ள எதுக்கு வந்துகிட்டேன்னு யோசிச்சுட்டாங்களோ? இல்ல ஒருவேளை இந்த இன்சிடென்ட்டுக்கும் தாவேகாக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, தாவேகா சார்பில் ஏதாவது பண்ணாங்கன்னா சொல்லுங்க, அவங்களை அடிக்கிறதுக்கு நாங்க வரோம், அதுதான் எங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல அதிமுக சார்பில் ஏதாவது பண்ணா சொல்லுங்க, மத்த கட்சிகளை அடிக்கிறது மட்டும்தான் எங்க வேலை, மக்களை பத்தி கண்டுக்கிறது எங்களுடைய வேலை இல்லைன்னு நினைச்சிட்டாங்களோ அப்படின்ற டவுட் தான் இப்போ எழுந்திருக்கு. தங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கும், இந்த அரசு கொடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கையில தான் பெற்றோர்கள் நம்பி ஓட் போட்டாங்க. ஆனா அதுக்கு நேர்மாறா திமுக அரசு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த கல்லூரின்னு மட்டும் கிடையாது, அரசு சார்ந்த பள்ளி கல்லூரிகள் எடுத்துக்கிட்டாலும் கட்டின 3 மாசத்துல பில்டிங் இடிஞ்சு விழுகிறது, மேற்பூசு இடிஞ்சு விழுகிறது, அழுகுன முட்டைய குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, தரமே இல்லாத கிச்சடிய கூழ் மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது, இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. கேட்டா பள்ளிக்கல்வித்துறையின் சாதனைன்னு சொல்றீங்க. ஓ, இதெல்லாம் சாதனை லிஸ்ட்ல வருமா? நாங்க கூட வேதனை லிஸ்ட்ல வருமோன்னு நினைச்சோம். இனிமே தமிழக மக்கள் எல்லாம் பழகிக்கிறோம். இல்ல, அதுக்கு அவசியம் இருக்காது. எனக்கு கொஞ்ச நாள்ல எல்லாரும் கிளம்பிடுவாங்க இல்லையா? உங்கள்கிட்ட பெருசா நாங்க எதுவும் கேட்கல. அட்லீஸ்ட் முன்னாடி இருந்த திட்டங்களை இப்ப அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருந்தா கூட எங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில அப்படின்னு பார்த்தோம்னா மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுக்கறதா இருக்கட்டும், சைக்கிள் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை ஏன் நிறுத்துனீங்க அப்படிங்கறதா ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்தா நமக்கு ஓட்டு விழுந்துரும் அப்படின்ற கான்செப்டை யோசிச்சு பார்த்தா ஆக்சுவலா அது பிராக்டிகலி பாசிபிளே கிடையாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறப்ப அவங்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைச்சா போதும் அப்படின்ற முறையில மறைந்த முன்னாள் முதலமைச்சரான செல்வி ஜெயலலிதா அவர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம் தான் இது. ஆனா மாணவர்களுக்கு நல்லது செய்யறன்ற பேர்ல நீங்க ஏன் அதை நிறுத்துனீங்க? கேட்டா என்ன சொன்னீங்க? நாங்க இன்னும் அட்வான்ஸ்டா டேப் கொண்டு வர ஐடியால இருக்கோம் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் அவுட் எல்லாம் விட்டீங்க. ஆனா இப்போ மத்திய அரசு சார்பில் PM ஸ்ரீ அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அரசு பள்ளிகளை வந்து நவீனமயமாக்குறது. இனிமே எது கத்துக்கிறதா இருந்தாலும் சிஸ்டம்ஸ் மூலமா கத்துக்கிறதுக்காக தான் இந்த PM ஸ்ரீ ஸ்கீமை கொண்டு வந்தாங்க.
அதுல கேரளா கையெழுத்து போட்டுட்டாங்க. நீங்க ஏன் கையெழுத்து போட மறுக்கிறீங்க? மாணவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்கலாம்னா தாராளமா நீங்க இதை அடாப்ட் பண்ணலாம்ல. கேட்டா மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது அப்படின்ற மாதிரி எதனாவது ஒரு டயலாக சொல்லுவீங்க. ஓகே, நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. டிடி, இதெல்லாம் இப்ப பேச வேண்டிய விஷயமே கிடையாது. இப்ப எல்லா ஊடகமும் என்ன கவர் பண்ணிக்கிட்டு இருக்கு? இந்த அரசு வேலைக்காக ஒரு ஊழல் நடந்துச்சு, அதுதானே, அதை பத்தி பேசு அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அதுலயுமே இப்ப திமுக சார்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? நேத்துல இருந்து பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறது என்னது? அரசு வேலையில கிட்டத்தட்ட 2538 இடங்கள்ல பல இடங்களுக்கு 25 இருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு தான் இந்த வேலையை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு அமைச்சரான திரு KN நேரு அவர்கள் மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்படுது. ஆனா அமைச்சர் என்ன சொல்றாரு? அதெல்லாம் கிடையாதுங்க, எப்பவோ நடந்த விஷயத்தை எடுத்து இப்ப நடந்த மாதிரி காட்டி எங்க மேல வந்து குற்றச்சாட்டு வைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காரு. இது மட்டுமா சொல்லியிருக்காரு? ஒரு வரலாற்று சாதனை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையால் நிகழ்த்தப்பட்டதை பொறுத்து கொள்ள முடியாமல் இதற்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் அமலாக்கத்துறை மூலமாக ஒன்றிய அரசு இத்தகைய அரசியல் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. ஒன்றிய அரசு, அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு, மத்திய அரசுக்கு வேற வேலையே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? தமிழகத்துல திமுக மட்டும்தான் எங்களுடைய டார்கெட், திமுகவை எப்படியாவது கீழே கொண்டு வந்துடணும், இதை மட்டும்தான் அவங்க வேலையா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களா? எவ்வளவோ வேலைகள் சுத்தி இருக்கும்போது, மக்கள் இவ்வளவு வேதனையில இருக்கும்போது நீங்களே கண்டுக்காம இருக்கப்ப ஏன் மத்தவங்களை குறை சொல்றதுல மட்டும் இவ்வளவு குறிக்கோளா இருக்கீங்க? இதுல புரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அரசு வேலை அப்படிங்கிறது இன்னைக்கு பலருடைய கனவாவே இருக்கு. மாணவ மாணவிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா 10th 12th படிக்கிற போல இருந்தே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதணுன்றதுக்காக இந்த TNPSC-யா இருக்கட்டும், குரூப் 2 குரூப் 3 குரூப் 4னு பல எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதா இருக்கட்டும், எவ்வளவோ அவங்களுடைய தூக்கத்தை எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க. இந்த தேர்வுகள் எடுத்துக்கிட்டோம்னா கூட 1,12,000 மாணவர்கள் வந்து அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்போ அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன? தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? அதிகாரமா கேட்கிறானே, தப்பா சொன்னா கொன்றுவானோ, பொதுவா சொல்லுவான். எது சொன்னாலும் அவர் நல்லதா தாங்க சொல்லியிருப்பாரு. அதை போட்டு ஏன் கிளறிக்கிட்டு இருக்கீங்க? போய் வேலை வெட்டிய பாருங்க. அரசு காலி பணியிடங்கள் சீக்கிரமே நிரப்பப்படும். நீங்க காசு வாங்கிட்டு நிரப்பப்படும் சொன்னீங்களோ? இங்க காசு வெட்டலன்னா ஒரு கக்கூஸ் கூட கட்ட முடியாது. இதை தெரியாம நாங்க வேற நைட் எல்லாம் விழுந்து விழுந்து படிச்சோமேன்னு பலரும் இப்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஏழை எளிய மாணவ மாணவிகளோட கனவு என்ன ஆகுறது? சமூக நீதி, சமத்துவம், மாணவர்களுக்கு என்ன வேணுமோ நாங்க செஞ்சு தருவோம், மாணவ மாணவிகளுக்காக தான் நாங்களே இருக்கோன்னு வாயெல்லாம் பேசுனீங்களே, இப்ப காசு கொடுக்கலன்னா கனவு கிடையாது, இப்போ காசு கொடுக்கலனா அரசு வேலை கிடையாது, அரசு வேலை கிடைக்கலனா பலருடைய கனவும் போயிடும். அப்ப யாரு எப்படி போனா என்ன, நம்ம கல்லாவை நிரப்புனா போதும் அப்படிங்கறத உங்க ஐடியாவா இருக்கான்னு மக்கள் எல்லாரும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அமலாக்கத்துறை சார்பில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இதுல கண்டிப்பா ஊழல் நடந்திருக்கு, இதனுடைய வாட்ஸ்அப் ஆடியோவெல்லாம் நாங்க ரெக்கவர் பண்றதுக்கான வேலையில ஈடுபட்டிருக்கோம், சீக்கிரமே அது எல்லாமே வெளிவரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும்போது இதை பத்தி துறை சார்ந்த அமைச்சர்கள் ஏதாவது பேசுவாங்களா? முக்கியமா சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஏதாவது பேசுவாங்களான்னு பார்த்தா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வரைக்கும் எல்லாரும் அமைதியா தான் இருக்காங்க. ஆக்சுவலா அரசு அதிகாரிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா அமைச்சர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 4 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய ஆட்சி மாறிடும், வேற அமைச்சர்கள் வருவாங்க அப்படின்னு இருக்கலாம். ஆனா அரசு அதிகாரிகள் அப்படின்னு வரப்போ எந்த அளவுக்கு அவங்க மெத்தனமா இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களுடைய வேலையில இருந்து அந்த கடமையில இருந்து தவறி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த 2 பெரிய விஷயங்களும் காட்டுற வகையில இருக்கு. கல்லூரின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்லூரியில இருந்து பள்ளியில இருந்து எதுவாக இருந்தாலும் அதனுடைய தன்மை எப்படி இருக்கு, திறன் எப்படி இருக்கு, பில்டிங்ஸ் எந்த அளவுக்கு இருக்கு, மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை யோசிச்சு அதை செயல்படுத்த வேண்டியது அரசு அதிகாரிகளோட கடமையா இருக்கு. இப்போ அரசு அதிகாரிகள்லாம் எங்க தான் போனாங்க? அரசு வேலைக்கு எடுக்கிறவங்களையே இந்த மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு தான் எடுக்கிறீங்கன்னா அப்ப அரசு வேலைகள் இந்த மாதிரி தானே இருக்கும். அரசு அதிகாரிகள் எப்படி நியாயமா நடந்துப்பாங்கன்னு மக்கள் நம்ப முடியும்? முக்கியமா தேர்வு எழுதி முடிச்சு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே வேலை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு, அதுக்கான பணி நியமன ஆணையை தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் அவருடைய திருக்கரங்களால வழங்கியிருக்காருன்னா எந்த வகையில அரசு அதிகாரிகள் நேர்மையா இருப்பாங்கன்னு நம்புறது? தேசிய ஒருமைப்பாடுங்கிறது இந்த நாட்டுல லஞ்சத்துல மட்டும்தான்டா இருக்கு. எல்லா அதிகாரிகளும் கிடையாது, முக்கியமான சிலர் ரொம்ப நேர்மையா அவங்களுடைய பணிகளை செஞ்சாலும் என்ன பிரயோஜனம்? சுத்தி இருக்க பலரு இந்த மாதிரி நேர்மை இல்லாம இருக்கப்போ அவங்களுடைய வேலை எடுபடாம தானே போகுது. இப்போ அரசு அதிகாரிகளை குறை சொல்றதா இல்ல அரசியல்வாதிகளை குறை சொல்றதான்னு பார்த்தா
இந்த பக்கம் திருமாவளவன் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? டியூட் படத்தை பார்த்து விமர்சனம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. டியூட் படம் வசூல் ரீதியா 100 கோடியை தாண்டி இருக்கு அப்படின்னாலுமே விமர்சனங்கள் வந்து பல வகையில வந்து பாசிட்டிவா வந்தாலும் இன்னும் பல வகையில நெகட்டிவா தான் வந்தது. சமூக சீர்கேடான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு விசிக கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்கள் படக்குழுவை நேர்ல கூப்பிட்டு இயக்குனரான கீர்த்தீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடையெல்லாம் அணிவிச்சு காதலை மையமா கொண்டு எடுக்கப்பட்ட இந்த படத்துல ஆணவ கொலை பத்தி மையமா பேசியிருக்காங்க. அது உண்மையானவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த படத்தை முதல்ல நீங்க முழுசா பாத்தீங்களா? அதுல இருக்கிற வசனங்கள் எல்லாம் கேட்டீங்களா? அந்த வசனங்களை போற போக்குல இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா கூட நம்ம எல்லாம் ஒரு செகண்ட் எப்படி இப்படி எல்லாம் டயலாக் எழுதுறாங்க புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் என்ன நகைச்சுவை நீ பேசிட்டு இருக்க? முக்கியமா குடும்பத்தோடலாம் போய் உட்கார்ந்து பார்த்தாங்கன்னு வைங்களேன், ஆணவ கொலையை எதிர்த்து நீங்க படம் எடுத்திருக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா என்ன எடுத்து வச்சிருக்கீங்க? எதுக்கு இப்படி ஒரு கதை? முக்கியமா தேவையே இல்லாத இடங்கள்ல எதுக்கு ஆபாசமான டைலாக்ஸை வச்சிருக்கீங்கன்னு பல கேள்விகளை எழுப்புற வகையிலும் முகம் சுழிக்கிற வகையிலும் தான் அந்த படம் இருக்கு. இதுல புரட்சியும் இல்லை, ஒரு புடலங்காவும் கிடையாது. இதை புரட்சி படம்லாம் பேசிட்டுலாம் யாரும் இங்க வந்துட்டு இருக்காதீங்க. குடும்பத்தோட உட்கார்ந்து பார்க்க முடியுமான்னு கேட்டா அது ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு. அந்த படத்துக்கு நீங்க கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சிருக்கீங்க அப்படின்னா மக்களை பத்தி நீங்க யோசிக்கிறீங்களா இல்லையா? நெல் பயிர்கள் வீணாகிட்டு இருக்கு, விவசாயிகள் அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னப்போ முதல்வர் அவர்கள் பைசன் படத்தை பார்த்துட்டு படக்குழுவை கூப்பிட்டு பாராட்டி இருந்தாரு. இன்னைக்கு அண்ணன் கருணாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சு பல விஷயங்களை பேசியிருக்காரு ஆக்ரோஷமா. இன்றைக்கு பாஜக கூட கூட்டு சேர்ந்து, அதாவது எடப்பாடி அவர்களுக்கு முக்குளத்தோர் சமுதாயத்துடைய வாக்கு வேண்டும், பாஜகவுக்கு எடப்பாடி வேண்டும். ஆக இந்த எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்து தமிழகத்தினுடைய அதிகாரத்தை பெற வேண்டும். அப்படி அதிகாரத்தை பெற்றால் இங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் அனாதையாக்கப்படுவார்கள் என்பது மற்றும் உண்மை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு அந்த எஸ்ஐஆர் என்கின்ற ஒரு சட்டம், இன்றைக்கு அதை எதிர்த்து மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இன்றைக்கு பீகாரிலே நடந்த அந்த தவறை தமிழகத்திலே கொண்டு வந்து இங்கே வந்தேரிகளாக இருக்கக்கூடிய, வந்து தொழில் செய்யக்கூடிய, வேலை செய்யக்கூடிய வட இந்தியர்களை தமிழகத்தினுடைய ஓட்டுரிமை பெறக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் சதிதான் அது என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லுகிறோம். ஆகவே தமிழர்களாகிய நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலையை பாஜக உருவாக்கி கொண்டிருக்கிறது. உங்களது வாக்குகளை இழந்து வட இந்தியர்களுடைய வாக்குகளை அவர்கள் பெறுவார்களே ஆனால், உரிமைகளை பெறுவார்களே ஆனால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஆகவே தொடர்ச்சியாக பாஜக RSS சித்தாந்தங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதல்வருடைய மு.க. ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய அதுல அரசியல் இருந்தாலும், அதுல செங்கோட்டையன் அவர்கள் மாண்புமிகு OPS அவரோடு வருகை புரிவதில் அரசியல் இருந்தாலும் கூட இந்த இடத்திற்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் மதசார்பற்ற ஒரு ஜாதி வேறுபாடு இல்லாமல் இந்த இடத்தை வணங்கக்கூடிய வரக்கூடிய அத்தனை பேரையும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்போம். இப்படி ஆக்ரோஷமா பேசுற இதே அண்ணன் தான் விவசாயிகள் எங்களுடைய நெல் மூட்டைகள் எல்லாம் போயிருச்சுன்னு சொன்னப்போ முதல்வர் கூட சேர்ந்து தியேட்டர்ல உட்காந்து பைசன் படம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ படம் பார்த்தீங்க, இப்ப மட்டும் ஏன் திடீர்னு ஆக்ரோஷம் வந்துருச்சு? இந்த அரசு வேலை பண மோசடி பத்தி அமலாக்கத்துறை தமிழக DGPக்கு PMLA அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 66(2) ஆக்ட் படி இப்போ நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போக போக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், இந்த ஊழல் எந்த அளவுக்கு பேசப்படும், இல்லை அப்படியே மறைச்சிடப்படுமா அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் திமுக சார்பில் இப்போ வரைக்கும் அவங்க மக்களை எப்படியெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் நாங்கள் இருக்கோம் அப்படின்றது தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாஜக உள்ள வந்துடவே கூடாது, பாஜகவை வரவிடாம நாங்க தான் உங்களுக்கு கேடயமா இருக்கோம், சிறுபான்மையினர் மக்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர்களா இருக்கோம், நாங்க மட்டும் இல்லைன்னா ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது பெருமளவுல இருக்கும், தமிழ் மொழியே காணாம போயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற அதே வாய்கள் தான் நாங்க தான் தமிழுக்கு முதல் உரிமை தரோம் அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை ஸ்கூல்ஸ்ல தமிழ்ல பேசினா ஃபைன் போடுறாங்கன்றது முதல்வருக்கு தெரியுமான்றது இப்போ வரைக்கும் ஒரு பெரிய டவுட்டா தான் இருக்கு. சாதி ஒழிப்புக்கு நாங்க தான், சமூக நீதிக்கு நாங்க தான், சமத்துவத்துக்கும் நாங்க தான் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் நாங்க தான் நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்குது
நடக்குதான்றத முதல்ல பாத்தீங்களா அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. திமுக சார்பில் பெருமளவுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம், கூத்தாடிகளை நம்பி போகாதீர்கள், கூத்தாடிகளை நம்பிதான் இப்ப மக்கள் போறாங்க அப்படின்னு ஒருத்தரை குறிப்பிட்டு தான் இவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனா அரசியல்வாதிகளா இருக்க வேண்டிய நீங்களே இப்போ சினிமா விமர்சகர்களா மாறிக்கிட்டு இருக்கீங்க, மக்களை பத்தி பேச மாட்டேங்கிறீங்கன்னா இதெல்லாம் என்னங்க சார் நியாயம்ன்ற மாதிரி தானே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு. ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், ஹெல்த் டிப்ஸுக்கும், ஹெல்த் கேருக்கும், இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம். நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க.